ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2026. இந்த வாட்டி நம்ம சென்னையின் எஃப்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாமா? அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்கு? இந்த வாட்டியாச்சும் கப் அடிக்க முடியுமா? ஒரு 3வது கப்பு லோடிங்ன்னு சொல்லலாமா? அவங்க ஸ்குவாட் எந்த நிலைமையில இருக்கு? என்ன மாரி பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க? அவங்க மொத்தத்துல பார்த்தா 29 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல வந்து 9 பிளேயர்ஸ் அவங்க வந்து ஆ எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த காசு குடுத்து மார்க்கெட் வேல்யூ குடுத்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஓகே. அப்படியே இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். Audio Jungle. Audio Jungle. பிளேயர்ஸ் லிஸ்ட்லாம் படிக்கிறேன். நீ சொல்லு, இந்த பிளேயர்ஸ வச்சு இந்த வாட்டி என்ன பண்ண முடியும் சென்னையின் எஃப்சி அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம 2 பேரும். அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு, அவங்க ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த வாட்டி சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். பிளேயர் அவங்க கோல் கீப்பர் முகமது நவாஸ். அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேயரு கோல் கீப்பர்ல 1 crore மார்க்கெட் வேல்யூல எடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷமிக் மித்ரா ஒரு யங்ஸ்டர் 2வது கோல் கீப்பரா மார்க்கெட் வேல்யூ 60 lakhs. ஆக்சுவலா ரிசர்வ் டீம்ல இன்னொருத்தர் பார்த்தேன் நானு. அவர் வந்து இவருதான் காட்டுறேன். தேவனேஷ் தபாஸ் ரிசர்வ் டீம்ல இருக்காரு. ஆனா வந்து மெயின் ஸ்குவாட்ல அவர் கிடையாது. எனக்கு ஏன்னு தெரியல. டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் மெயின் ஸ்குவாட்ல அவர் கிடையாது. ரிசர்வ் ஸ்குவாட்ல இவர் இருக்காரு. இவரும் ஒரு கோல் கீப்பர் யங்ஸ்டர் தான். இந்த 3 பேர்ல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க நவாஸ தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கோல் கீப்பர்ல. நீ என்ன நினைக்கிற? நவாஸ் தான் பிரைமரி கோல் கீப்பரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவரு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா மேபி ஷமிக் மித்ரா உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதாவது அதுதான் அந்த மெயின் ஸ்குவாட்ல ஏன் இவர் இல்ல தவனேஷ் தபாஸ் ஏன் இல்ல? மேபி மார்க்கெட் வேல்யூக்கு அதிகமா தான் வச்சிருக்காங்களா இல்ல பிளேயர் ஸ்குவாட் எக்ஸீட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையே. மேபி ஆமா எடுத்துட்டு இருக்கலாம். ரிசர்வ் ஸ்குவாட்ல ஆனா இருக்காரு. அதான் யாருக்கா இன்ஜுரி கோல் கீப்பருக்கு யாராவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா உள்ள எப்படி எடுத்துட்டு வந்துருவாங்க நினைக்கிறேன் ஒரு சப் மாதிரி. ஓகே. 3வது கோல் கீப்பர் அவர் இருக்காருப்பா தேவனேஷ் தபாஸ். நெக்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் அவங்க டிஃபெண்டர் ஜாங்கீர் அகமது சாகோ. அதுக்கப்புறம் வந்து பிசி லாடின் புயா அவங்களோட இன்னொரு ஒரு டிஃபெண்டர் சென்டர் பேக் 1.2 crores வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்சினோ சென்டர் பேக் இவரு 80 lakhsல மார்க்கெட் வேல்யூ வச்சிருக்காரு. அப்புறம் ராஜ் பஸ்வர் மார்க்கெட் வேல்யூ 20 lakhs. அவரும் ஒரு சென்டர் பேக். இன்னும் லிஸ்ட்ல நிறைய சென்டர் பேக் இருக்கு. ஆமா எட்வர்டோ கவ் அவரும் ஒரு சென்டர் பேக். மார்க்கெட் வேல்யூ தெரியலப்பா. அப்புறம் வந்து மந்தர் ராவ் தேசாய் அவரோட மார்க்கெட் வேல்யூ 40 lakhs. இவர் வந்து லெஃப்ட் பேக்கு. அதுக்கப்புறம் விக்னேஷ் டி இவரு ஒரு லெஃப்ட் பேக் மார்க்கெட் வேல்யூ 40 lakhs. அதுக்கப்புறம் கொல்ஸ்னர் ஜான் மேனுவல் பெரேரா அவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து 20 lakhs. அவரு ஒரு லெஃப்ட் பேக்கு. அப்புறம் பிரீத்தம் கோட்டல் ரைட் பேக் இவரு மார்க்கெட் வேல்யூ 1.2 crores. அதுக்கப்புறம் லால்டின்லா ரெட்டெனிலி அவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து 80 lakhs ரைட் பேக் அவரு. அதுக்கப்புறம் அங்கிட் முகர்ஜி இவரு ஒரு ரைட் பேக் மார்க்கெட் வேல்யூ 40 lakhs. அதுக்கப்புறம் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ சென்டர் பேக் ரைட் பேக் லெஃப்ட் பேக் நீ சொல்ற. அதுக்கப்புறம் நம்ம மிட்ஃபீல்டர் போயிடலாம். எப்படி இருக்கு இந்த டிஃபென்ஸ்? நல்லா இருக்கா இல்ல இந்த வாட்டியும் டிஃபென்ஸ்ல கோட்டை விட்டுருவாங்களா? இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல நல்ல லெஃப்ட் பேக் ரைட் பேக்ல எடுத்து வச்சிருக்காங்க. போன வாட்டி தான் வந்து ரொம்ப ஸ்பீடு கம்மியா இருந்தது அவங்க டிஃபென்ஸ்ல. இந்த வாட்டி நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்கனால வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மணல் ஃபெரேரா அதுக்கடுத்து இந்த ராஜ் பாஃப் இவங்க மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து வந்ததுனால ஒரு ஸ்பீடு இருக்கும்னு நினைக்கிறேன் டிஃபென்ஸ்ல பார்க்கலாம். அதுவும் 10வது குறைக்கு மோஸ்டா இருக்கிறது எல்லாமே யங்ஸ்டர்ப்பா. ஆமா அது வரைக்கும் சந்தோஷம். எப்பயுமே வயசானவங்களை எடுத்து தான் பழக்கம். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா எடுத்து இது பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட மெஸ்ஸி இவர் தான். அது பார்க்கலாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகே. அன்கித் முகர்ஜி ஸ்டார்ட் பண்ணுவார் தான் தோணுது. அவர் லெஃப்ட் பேக்கா இல்ல ரைட் பேக்கா ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா விளையாடி இருந்தாரு. அந்த ஓவன் காயில் பீரியட்லயே சூப்பரா தான் விளையாடி இருந்தாரு. ஓவன் காயில் பீரியட்லயே அவர் கீ பிளேயரா இருந்தாரு. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா சென்டர் பேக். ஆனா லெஃப்ட் பேக்ல போட்டு விளையாடினாரு. அந்த மாதிரி கோச்சிங் எங்கன்னா பார்த்திருக்க? ரைட் சென்டர் பேக்
சென்டர் பேக் எக்கச்சக்கமான சென்டர் பேக் வச்சிருக்காங்க. ஒருவேளை அதனால மாத்தி யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுதான் லெஃப்ட் பேக், ரைட் பேக் எடுக்க மறந்துட்டாங்க. அதனால சரி சென்டர் பேக் சும்மா தானே இருக்க அப்படின்னு தூக்கி போட்டு ஆட வச்சுட்டாங்க. அது பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. அது என்னன்னா ஸ்பீடான அட்டாக்கர்ஸ்லாம் வந்து அந்த சைட்ல லிட்டரலா ஃபுட்பால் டெர்ம்ஸ்ல சொன்னா மடிச்சுட்டாங்க. மடிச்சு உள்ள போய் ஈஸியா உள்ள போயிடுறாங்க அடிக்கடி. புசுன்னு உள்ள போயிடுறாங்க. ஈஸியா உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்து அங்கேயே கீழ விழுந்துடுறாங்க டிஃபென்ஸ் பண்ணாதே. கொஞ்சம் வீக்கா, ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு சென்டர் பேக்ஸ் போட்டதுனால டிஃபென்ஸ்ல ஒரு இல்ல, இல்ல. பிரச்சனையாவே இந்த இருக்கும். ரைட் ரைட் பேக், லெஃப்ட் பேக் வந்து சுறுசுறுப்பா இருக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கணும். சென்டர் பேக் ம். ஓகே. அவங்க கல்லு மாரி நிக்க தான் செய்யணும். அவங்கள எத்துன்னு போயிட்டு லெஃப்ட் பேக், ரைட் பேக்ல ட்ரை பண்றது எனக்கு தப்பா தான் தோணுது. அதனால தான் வந்து தாத்தாவ ஒழிச்சுட்டாங்க. முதல்ல தாத்தாக்கு ஒரு கும்பிடு. அவன் காயில் வெளிய போயிட்டாரு. அதனால கிளிஃபோர்ட் மிராண்டா உள்ள வந்திருக்காரு. அதனால நெறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. லெஃப்ட் பேக், ரைட் பேக்ல கொஞ்சம் ஸ்பீடா விளையாடக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. இந்த ஸ்குவாட பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். டீசென்ட்டா இருக்கு. நாட் குட்ன்னு சொல்லலாம். டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டர் பேக் டீசென்ட். அண்ட் ரைட் பேக். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம மிட்ஃபீல்டருக்குள்ள போயிரலாம். வந்து முகமது அலி பீமர். அவர் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். மார்க்கெட் வேல்யூ 2 க்ரோர்ஸ்ல எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜித்தேஷ்வர் சிங். அவர் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் 1 க்ரோர் மார்க்கெட் வேல்யூல. அதுக்கப்புறம் ஜித்தேந்தர் சிங் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் 40 லேக்ஸ். அதுக்கப்புறம் மேசன் டாங்பிராம் சிங். அவரு ஒரு டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர். மார்க்கெட் வேல்யூ தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பிரக்தீஸ்வரன். அவரோட மார்க்கெட் வேல்யூ தெரியாது. அவர் ஒரு மிட்ஃபீல்டர். அப்புறம் நிதிஷ்குமார் மெய்த்தி அங்கான். அவர் ஒரு மிட்ஃபீல்டர். மார்க்கெட் வேல்யூ தெரியாது. நெக்ஸ்ட் வந்து லாரிலினா ஹெமந்தி. அவரு ஒரு மிட்ஃபீல்டர், சென்டர் மிட்ஃபீல்டர். அவர் பேரு 1.2 க்ரோர்ஸ் மார்க்கெட் வேல்யூ. அவர் பேரு நம்தே. ஓகே. அல்பர்டோ நொகேரா. அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா எடுத்திருக்காங்க. 40 லேக்ஸ் மார்க்கெட் வேல்யூ. அப்புறம் இம்ரான் கான் லெஃப்ட் விங்கர் 1.6 க்ரோர்ஸ். அதுக்கப்புறம் ஃபரூக் சௌத்ரி. அவர் ஒரு லெஃப்ட் விங்கர் 1.2 க்ரோர்ஸ். அதுக்கப்புறம் குர்ப்ரீத் சிங். அவர் ஒரு லெஃப்ட் விங்கர் 20 லேக்ஸ் மார்க்கெட் வேல்யூ. அப்புறம் இர்ஃபான் யாட்வர். அவர் ஒரு சென்டர் ஃபார்வர்ட். இது சென்டர் ஃபார்வர்ட் நம்ம அப்புறம் பார்ப்போம். நீ இது சொல்லு மிட்ஃபீல்டர், அப்புறம் வந்து லெஃப்ட் விங்கர், ரைட் விங்கர். இந்த வாட்டி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் யங்கான ஃபாரினரா இருக்காங்க. டிஃபென்ஸ்லயும் ஒரு 29 ஏஜ் ஆன எடர்டவ் காவ் எடுத்திருந்தாங்க. அதே மாரி இந்த வாட்டி மிட்ஃபீல்டுல அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா ஒரு நல்ல பிளேயர் எடுத்து போட்டுருக்காங்கன்னு தோணுது. அல்பர்டோ நொவேரா. அவர் வந்து ஒரு ஸ்பானிஷ் பிளேயர். அத சொல்ல ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். சென்னையில எப்படா ஸ்பானிஷ் பிளேயர் எடுப்பீங்கன்ட்டு. எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் இப்ப. ஆடுற அட்டாக்ல பார்த்தோன்னா, ஃபார்வர்டும் ஸ்பானிஷ், மிட்ஃபீல்டும் ஸ்பானிஷ். ஃபார்வர்ட் நம்ம பேர் சொல்லலாம். ஃபார்வர்ட் வரும்போது. இப்போதைக்கு அல்பர்டோ நொகேரா இருக்கிறதுனால வந்து கோல்ஸ் நெறைய அடிப்பாங்கன்னு தோணுது. மேட்ச்க்கு ஒரு கோல் எதிர்பார்க்கலாம்னு தோணுது அவர்கிட்ட இருந்தே. ஒரு நல்ல அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். கார்னர்ஸ் த்ரோ இன் இந்த மாரி ஸ்பாட் கிக் இதெல்லாம் ஃப்ரீ கிக்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல பிளேயரா இருப்பாரு. பிளஸ் சான்ஸும் நெறைய கிரியேட் பண்றதுனால ஸ்பானிஷ் பிளேயர்னால கொஞ்சம் பாசிங் கேம் இருக்குமோ அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மிட்ஃபீல்ட பொறுத்தவரைக்கும். நெறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இர்ஃபான் யாதவாவது ஒரு விங்கராவே ஆடிட்டு இருந்தாங்க போன வருஷம். நான் ஒரு ஃபார்வர்டு. இந்த வாட்டி இம்ரான் கான்லாம் வந்ததுனால கொஞ்சம் ரைட் விங் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் லெஃப்ட் விங்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அந்த விங்கர்ஸ கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லாருக்கும். இதோ லெஃப்ட் போடுறேன். விங்கர்ஸ் குர்கிரத் ஒரு லெஃப்ட் விங்கர் தான். குர்கிரத்தும் ஆமா. ஒரு நல்ல பிளேயர் தான். லெஃப்ட் விங்கர் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் சொல்லலாம். நெறைய யூஸ் பண்ணல அவன் காயில் பீரியட்ல. இந்த வாட்டி சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா, அவர்கிட்ட குவாலிட்டியான கேம் இருந்தது. நம்ம நேரா ஸ்டேடியம்ல போய் பார்க்கும்போதே ஆடுனாரு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆடுனாரு. நல்லா தான் பண்ணாரு அந்த 10 நிமிஷத்துல. இன்னும் கொஞ்சம் ஃபுல் டைம் 90 மினிட்ஸ் குடுத்தா நல்ல பிளேயரா தெரிவாரு. லெஃப்ட் விங்ல சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெஸ்ஸிய காட்டுப்பா. மெஸ்ஸி. அது இவரு தான் நம்ம மெஸ்ஸி. இவரு வந்து நம்ம மெஸ்ஸி, அப்புறம் வந்து வேற யாரு? நம்மளோட இவரு தான் நம்மளோட எம்பாப்பே. பல வித்த காட்டுவாப்ல. ஆனா கோல் தான் அடிக்க மாட்டாப்ல. அதான் பிரச்சனை. உண்மதான். நீ வேணா பாரு அவரு ஆடும்போது. பல வித்த காட்டுவாரு. உழுந்து புரண்டுலாம் ஏஞ்சி ஓடுவாரு. நடுவுல பால போட்டுலாம் ஓடுவாரு. ஆனா கோல் அடிக்க மாட்டாரு. அதான் பிரச்சனை அவர்கிட்ட. பிளஸ் இந்தியன் டீம்லயும் ரெகுலரா இருக்காரு. அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாருன்னு தோணுது. கொஞ்சம் ஃபன்னி பிளேயர். ஸ்கில் காட்டுன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருப்பாரு ஃபீல்ட்ல. நல்லா என்ஜாய் பண்ணலாம் மேட்ச் பார்க்கும்போது. அடுத்து நம்மளோட இம்ரான் இம்ரான் கான். கான் நீ சொன்ன மாரி. இம்ரான் கான் நல்ல பிளேயர். நார்த் ஈஸ்ட்க்குலாம் விளையாடி இருக்காரு. நெறைய கோல்ஸ் அடிப்பாரு விங்ல. செம்ம ஃபாஸ்ட்டா இருப்பாரு அந்த ரைட் விங்ல. ஒரு லைட்னிங் குயிக் மாரி செம ஸ்பீடா இருப்பாரு. அவர டிஃபென்ஸ் பண்றது ஆப்போனன்ட்ஸ்க்கு கஷ்டம். ஆப்போனன்ட்டோட லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் 2மே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இம்ரான் கான தடுத்து நிறுத்த முடியும்.
இவர் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பார் தோணுது அந்த விங்ஸ்ல, எஸ்பெஷலி ரைட் விங்ல. ரைட் விங், லெஃப்ட் விங் 2மே ஆடுவாரு. லெஃப்ட் விங் போட்டிருக்கு. ரைட் விங் இவர் தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் வைட்டல் காக். இந்த டீமோட கேப்டன் கூட வச்சுக்கலாம் நம்ம. ஆல்பர்டோ நொவேரா. நிறைய ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எஃப்சி கோவாக்காக பல வருஷம் ஆடி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரே இவர் தான். எஃப்சி கோவாலே வாழ்ந்தாரு. அதுக்கப்புறமா வந்து மும்பை சிட்டி அண்ட் ஏடிகே மோகன் பகான்லாம் ஆடிட்டு பெரிய பெரிய டீம்ல இருந்தா வந்திருக்காரு. அதனால ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இவர் தான் ஓகே. குரூஷியல் பிளேயரா இருக்கு. ஹெச் நாம்தே அவரை பத்தி லாஸ்டா பார்த்தலாம். ஹெச் நாம்தே வந்து அவர் வந்து ரொம்ப துருன்னு இருக்க யங்ஸ்டர். நிறைய கோல்லாம் கூட அடிச்சாரு. அவரோட சென்னை மேட்சோட முதல் மேட்ச்ல டெபியூல கோல் அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வரல. அவர்கிட்ட இருந்து இந்த வாட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல கோல்ஸ், நல்ல மிட்ஃபீல்டு ஒர்க், பால் கண்ட்ரோல்லாம் நல்லா பண்ணுவார் மிட்ஃபீல்ட்ல. ஓகே. இதுல யாரு நீ லெஃப்ட் விங் இத்தனை பேர் இருக்காங்க, ரைட் விங்கு. ஓகே. யாரு எடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஸ்டார்ட் பண்ணுவ? யார வச்சு ஸ்டார்ட் பண்ண போறன்னு எனக்கு தெரியல. நீ சொல்லு. நான் லெஃப்ட் விங்ல வந்து குர்கீரத்தும், ரைட் விங்ல வந்து இம்ரான் கானையும் போட்டு விளாடுவேன். மிடில்ல வந்து மிட்ஃபீல்டரா வந்து நம்ம ஆல்பர்டோ நொவேரா அவரை போட்டு விளாட்னா அந்த அட்டாக் அவர் கொஞ்சம் கிரியேட்டிவா இருப்பாரு. பிளஸ் குர்கீரத்தும் இம்ரான் கானும் நல்ல கோல் அடிக்கிற விங்கர்ஸ். வெறுமையா விங்கர்ஸ் மட்டும் இல்ல, கோல் அடிக்கிற விங்கர்ஸ் அவங்க. உள்ள வந்து கோல் கீப்பர் ஏமாத்தி கோல் அடிப்பாங்க, லாங் ரேஞ்சரா எடுப்பாங்க. அதனால கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் பிளேஸ்னால அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னைக்கு நல்லா இருக்கும் அட்டாக்ல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒரு பகுதி. இவங்கள வச்சுதான் கோல் அடிக்க முடியும். போயிடலாம் அங்க. ஓகே. அவங்களோட ஃபார்வர்ட்ஸை பார்த்துடலாம். இர்ஃபான் யாதவ் அவர் வந்து ஒரு சென்டர் ஃபார்வர்ட். மார்க்கெட் வேல்யூ வந்து 1.6 crores. நெக்ஸ்ட் வந்து இனிகோ மார்டின் அவர் ஒரு சென்டர் ஃபார்வர்ட் 1 crore மார்க்கெட் வேல்யூல இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளோட தலைவன் டேனியல் சிமிச்சிக்வா அவர் வந்து மார்க்கெட் வேல்யூ 80 lakhs சென்டர் ஃபார்வர்ட். ஆனா சென்டர் ஃபார்வர்டா நான் பார்த்தது இல்ல. அப்புறம் வந்து விவேக் எஸ் இவர் ஒரு ஸ்ட்ரைக்கர். மார்க்கெட் வேல்யூ தெரியாது. அவ்வளவுதான்ப்பா. சொல்லு, இப்ப சொல்லு. இதுல வந்து எனக்கு ரொம்ப இதுல வந்து நம்ம சென்னை டீம் சப்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு பிளேயர் இருக்க மாட்டாரு. ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா யாருன்னா அது சீமா சுக்கு தான். உங்களுக்கு எல்லாம் பயங்கரமா அந்த பிளேயரை பிடிக்கும். அதாவது மெஸ்ஸியோட பயங்கரமா விளையாடுவாரு, ரொனால்டோட பயங்கரமா விளையாடுவாரு. அட்டாக்ல நினைக்காதீங்க, டிஃபென்ஸ்ல சொல்றோம். ஆமா, அதாவது ஆப்போனட்டோட டிஃபென்ஸ்ல இவரே ஒரு டிஃபெண்டர் மாறிடுவாரு. நம்மளுக்கே அடிப்பாரு அகைன்ஸ்டா. எப்படின்னா நீ பால் அவர்கிட்ட கொடுத்தனா அங்க உட்காந்து டிஃபென்ஸ்ல பின்னாடி அவங்க டிஃபெண்டருக்கு பின்னாடி நின்று இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. பால் கொடுங்க பாலே வராது. இவர் கீழே தள்ளுவாங்க, இல்ல இவர் கீழே விழுந்துருவாரு. அது அந்த மாதிரி ஆப்போனண்ட்டுக்கு டிஃபென்ஸ்ல 5th மேனா வேலை பார்ப்பாரு. ஆட வச்சா உண்மையிலே நீ வேணா பாரு. பல ஸ்கில் எல்லாம் காமிக்க பார்ப்பாரு. பைசைக்கிள் அடிக்கிறன்ற பேர்ல பால் அடிக்காத விழுந்துருவாரு கீழே. நம்மளோட பிரைமரி சென்டர் பேக்கே இவர் தான். உண்மையான சென்டர் பேக் இவர் தான். நல்லா பாடி எல்லாம் பல்கா இருப்பாரு. ஆப்பிரிக்கா சேர்ந்தனால கொஞ்சம் பாடியில பல்கா இருக்கும். ஆனா ஓட மாட்டாரு. கொஞ்சம் ஸ்லோ ஃபார்வர்டு இவர். ஸ்லோ டிஃபெண்டர் ஃபார்வர்டு. எப்படி பேர் வச்சலாம், புது பேர், ஸ்லோ டிஃபெண்டர் ஃபார்வர்டு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் விட்டேன். ஸ்பானிஷ்லயும் அட்டாக்கிங் பிளேயர் வச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஒரு மாற்றம் நான் எதிர்பார்க்கிறேன். கிளிஃபர்ட் மிராண்டா வந்ததுனால நிறைய ஸ்பானிஷ் பிளேயர் வந்து வராங்க. முன்னாடி இருந்த கோச்சஸ் எல்லாம் வந்து செர்பியா, யூரோப்ல ஈஸ்ட் யூரோப்ல எத்தனை வருவாங்க. ஈஸ்ட் யூரோப்ல இருந்து எத்தனை வர கோச் எல்லாம் செர்பியா, அதுக்கப்புறம் என்னென்னவோ ஊர் பேர் தெரியாத ஃபாரின் பிளேயர்லாம் இருந்தாங்க முன்னாடி. இப்போ பாத்தீங்கன்னா இனிகோ மார்டின்ஸ் இருக்கிறதுனால இவர் பாத்தீங்கன்னா வயசும் கம்மி தான். 25 வயசு 26 வயசு தான் நினைக்கிறேன் இவருக்கு. ஸோ யங்கான ஒரு 26 வயசு. ஸோ அப்ப இவரும் வந்து கொஞ்சம் அட்டாக்ல ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இந்த வாட்டி சென்னையோட கோச் அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடி பிளேயர்ஸான சூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் விளையாட போற கேம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா கிளிஃபர்ட் மிராண்டாவோட கேம் ஸ்பீடு கேம் இருக்க போகுது. பிளஸ் வித் பாசிங் அந்த மாதிரியான ஒரு ஃபுட்பால் ஸ்டைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கிளிஃபர்ட் மிராண்டா கிட்ட இருந்து. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஸ்பீடான பிளேயர் குர்கீரத், இம்ரான் கான், ஆல்பர்டோ நொவேரா அண்ட் ஸ்பானிஷ் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணுன்றதுக்காக இனிகோ மார்டின்ஸ் ஃபார்வர்ட்ல. ஸோ 2 ஸ்பானிஷ் பிளேயர் இருக்கனால அட்டாக்ல கொஞ்சம் கோஆர்டினேஷன் இருக்கும். இத்தனை வருஷமா இருந்து சென்னை கிட்ட மிஸ்ஸிங்காவே இருக்கும். இவன் எங்கேயோ தனியா ஆடுவான், ஃபார்வர்டு எங்கேயோ தனியா இருப்பான், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் எங்கேயோ இருப்பான், சுத்தி இருப்பான். ஆனா பயங்கரமா ஓடுவான். கிரவுண்ட்ல ஒரு ஒர்க்கும் இருக்காது. எக்ஸாம்பிள் சொன்னா போன முந்தின சீசன்ஸ்லாம் கொனார் ஷீல்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, கேள்விப்பட்டிருக்கேன். கொனார் ஷீல்ட்ஸ் நல்லா ஒல்லியா செம்மையா ஓடுவாரு, ஹார்ட் ஒர்க்கர் தான். ஆனா வந்து ஒர்க் பண்ணுவாரு, ஆனா வந்து கோல் வராது எதுவுமே. அந்த கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கும். அவர் பாட்டு இஷ்டத்துக்கு எங்கேயும் விங்குக்கு ஓடிடுவாரு. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆட சொன்னா எங்கேயும் விங்குக்கு போயிடுவாரு அவரு.
எனக்கு இஷ்டத்துக்கு ஒருத்தர் விளையாடுவாரு. ஞாபகம் வருதுப்பா. எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது. நம்ம ஆ. ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாண்ட ஒரு விஷயம். அது ஞாபகம் வருது. அத மட்டும் ஞாபகப்படுத்தாத. அவரு அடிக்கடி விங்குக்கு ஓடிடுவாரு. ஸோ அதனால வந்து அவர் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண வந்த ஆல்பர்ட்டோ நொகேராக்கு ஒரு கும்பிடு. இனிகோ மார்டின்ஸ்க்கும் ஒரு கும்பிடு. இந்த வாட்டியாச்சும் கோல் அடிங்கப்பா. அதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். அந்த அந்த காம்பினேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே. ஒரு மாற்றமா இருக்குதோ இந்த சீசன் தோணுது. கப் அடிப்பாங்களான்னு தெரியாது. பட் ஏதோ பண்ண போறாங்கன்னு தோணுது. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு டீம். கொஞ்சம் முந்தின சீசன்ஸோட இந்த சீசன்ல ஒரு பிளானோட வந்திருக்காரு. கொஞ்சம் டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் விளையாடுவாங்கன்னு தோணுது. சென்னை எஃப்சி. ஓகே. நான் கொஸ்டினா கேட்டு தள்றேன் இப்போ. கோல் கீப்பர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒரு வேளை முகமது நவாஸ் இன்ஜுரி அந்த மாரி ஏதாவது கன்சர்ன் எதனாவது இருந்துச்சுன்னா, அவங்க சமிக் மித்ரா வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? நீ என்ன நினைக்கிற? சமிக் மித்ரா வச்சு எனக்கு தெரிஞ்சு போனாங்கன்னா, கோல்ஸ் நெறைய கன்சீட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா, அவரு வந்து டாலான கோல் கீப்பர் இல்ல. அவரு கொஞ்சம் ஷார்ட் தான். பிளஸ் அவரு வந்து நல்லா தான் விளையாடுவாரு. பட் கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்ட்ரைக்கர்ஸ், ஃபாரின் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்தியன் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட பார்த்தோனே கோல் அடிப்பாங்க. அதனால கண்ணு முன்ன தெரியாத அடினாலும் அது எங்கேயோ போயிடும். ராக்கெட் விட்டுருவாங்க. அதுவே கொஞ்சம் ஃபாரின் ஸ்ட்ரைக்கர்ஸ்னா கொஞ்சம் அக்யூரஸியா இந்த கார்னர் போஸ்ட் கிட்ட அடிப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு மாரி டிஃபரெண்ட்டா அடிப்பாங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்க போது தோணுது. சப்போஸ் நவாஸ் இல்லன்னா கஷ்டப்பட போறாங்க. ஆக்சுவலி நவாஸே கோல் விட்டுருவாரு. அது வேற விஷயம். ஆனா நவாஸ் தான் பிரைமரி கோல் கீப்பரா இருக்கணும். ஏன்னா நவாஸே சில டைம் அவரு என்ன பண்ணுவாரு, பால தூக்கி ஆப்போனன்ட் கால் குத்துருவாரு ஸ்ட்ரைக்கருக்கு. ஈஸியா அவன் அடிச்சு விட்டுருவான் உள்ள. "நீ ஏன் நாங்களே அசிஸ்ட் தர்றோம். நீ ஏன் அடிக்க நீ ஏன் கவலைப்படுற? நானே தரேன் அசிஸ்ட் உனக்கு. ஓன் கோல் கூட போட்டுக்கோ" அப்படின்ற மாரி கால்ல குடுத்துருவாரு. ஸோ நான் கோல் கீப்பிங் ஒரு கன்சர்ன் தான் சென்னை எஃப்சிக்கு. யாரோட வச்சாலும் கோல் போகுது. அது மட்டும் தெரியுது. முகமது நவாஸா இருந்தா ஒரு கோல் போகும். சமீக் மித்ரா இருந்தா ஒரு 4, 5 கோல் போயிடும். அதான் பிரச்சனை. அப்ப அந்த தேவனேஷ் தபாஸ் அவரு இருக்காரே. அவருக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால கொஞ்சம் வீக் தான். கடவுள் தான் காப்பாத்தணும் சென்னை எஃப்சி கோல் ம். கீப்பர. நல்ல ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டார்கெட் பண்ணுவாங்க. கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. அந்த ஒரு லெஃப்ட் கோல் போஸ்ட், ரைட் கோல் போஸ்ட்ட வச்சு டார்கெட் பண்ண போறாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. அடுத்து நம்ம டிஃபென்ஸ் போயிடலாம். ஆ டிஃபென்ஸ்ல வந்து பிரீத்தம் கோட்டல், அப்புறம் வந்து மாந்தர் ராவ் தேசாய், எல்சினோ மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், செட் பீஸ்ல டேஞ்சர் கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா, கவுண்டர் அட்டாக்ல ஸ்பீடிஸ்டர் யாராவது உள்ள நுழைஞ்சுட்டாங்கன்னா, இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? அந்த சென்டர் பேக் அப்புறம் வந்து லெஃப்ட் பேக்லாம்? டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் புவரா தான் இருக்க போகுது. அது தெரிஞ்சிருச்சு எனக்கு இப்பயே. ஏன்னா, நல்ல பிளேயர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. புது புது பிளேயர்லாம் வச்சிருக்காங்க. பட் அவரு கிளிஃபர்ட் மிராண்டை எப்படி செலக்ட் பண்ண போறாருன்னு தெரியல அந்த டிஃபென்ஸ. 2 ஃபாரினர் இருக்காங்க. ஒண்ணு வந்து எல்சினியோ, இன்னொன்னு வந்து எடிடர் காவ். 2 பேரையும் ஆட வைப்பாரா? இல்ல ஒருத்தர மட்டும் ஆட வைப்பாரா? இல்ல எல்சினிய உட்கார வச்சுட்டு எடிடர் காவ் ஆட வச்சுட்டு, இன்னொரு இந்த பேர் அப் பண்ண போற இந்தியன் சென்டர் பேக் யாரா இருக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு மேபி நான் நினைக்கிறேன் பிரித்தம் காட்டல் தான் ஆடுவாருன்னு தோணுது. அந்த லெஃப்ட் பேக்கு, ரைட் பேக்ல வந்து மேபி ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். அங்க வேணா ஏதாவது வேற யாரோ ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டிஃபென்ஸ் வீக் ஓகே. தான். பேக் லைன் வீக் தான். பேக் லைன்ல கோல் கண்டிப்பா விடுவாங்க இவங்க. அதாவது கொஞ்சம் லோவர் டீம் சென்னையினோட ரொம்ப லோவர் டீம் கிட்ட கூட ஒரு 2 கோல் விடுவாங்க. அது அவங்களா தப்பு பண்ணி விடுவாங்க. கேம் கண்ட்ரோல் பண்ண. ஆனா இந்த வாட்டி டிஃபென்ஸ்ல யாரு கேப்டன்சி எடுக்க போறாங்கன்னு தெரியல. ரிடர்காவா எடுப்பாரா? இல்ல எல்சினியோவா? பிரீத்தம் காட்டல் கேப்டன் மாரி ஆடுவாரு. பட் அவர கன்சிஸ்டன்ட்டா நம்ப முடியுமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஓகே. நெக்ஸ்ட் மிட்ஃபீல்டு போயிடலாம். ஓகே. மிட்ஃபீல்ட்ல வந்து இன்ஜினா நம்ம அல்பர்டோ நொகாரா இருக்காரு. ஒரு கிரியேட்டிவா ஆடக்கூடிய பிளேயர். அதுக்கப்புறம் ஜித்தேஷ்வர் சிங், அப்புறம் ஜிதேந்திர சிங்கு. அவங்க 2 பேரும் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணிருவாங்க. ஃபாரின் காம்போ ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நடுவுல என்ன பண்ண போறாங்க? சென்டர் மிட்ஃபீல்ட் என்ன பண்ணுவாங்க? நீ சொல்லு. எனக்கு வீக்னஸ். தெரிஞ்சு வீக்னஸ்ன்னு ஒரு பாயிண்ட் சொன்னா ஆல்பர்ட்டோ நொவேராக்கு ஒரு பேக்கப் இல்ல. அவர் போயிட்டாருன்னா அந்த இடம் வந்து ஒரு பெரிய ஃபில்லிங். அங்க வந்து நம்மளோட நம்மளோட மெஸ்ஸி, ரொனால்டோ, எம்பாப்பேயான ஃபரூக் சௌத்ரி ஆடுவாங்க. அவரும் எதுவும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஸ்கில் காட்டுவாரு. ஆனா கோல் அடிக்க சொன்னா ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. சாதாவா அடிக்கிற கோல கூட ஸ்கில் பண்ணி தான் அடிப்பேன்ட்டு விட்டுருவாரு. அதான் பிரச்சனை அவர்கிட்ட. அது ஒரு பெரிய இஷ்யூ தான். ஆல்பர்ட்டோ நொகேராக்கு ஒரு டீசென்ட்டான ஃபாரினர் இன்னொரு ஒரு ஃபாரினரே எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, முகமது அலி பீமர வந்து அவர் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் எங்க யூஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி எல்சினியவே டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டரா போடலாம். ஏன்னா, அவருக்கே செம்ம ஹைட் இருக்கு. செட் பீஸ்லாம் அவரே தெரிஞ்சு கிளியர் பண்ருவாரு. எருடர்காவ் ஆடணும்னு அவசியம் இல்ல. முகமது அலி பீமர் எதுக்குன்னு தான் தெரியல. ஒருவேள அவரு தான் அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரோ?
டூப் வேஷம் போட்டிருக்காருன்னு தெரியல டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டர் பேர் வச்சுட்டு அதான் புரியல இருக்கலாம் இருக்கலாம் அதுதான் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் ஆடுவாங்கன்னு தோணுது அதுக்காக தான் எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் லைன்ஸ் போயிடலாம். அட்டாக்கிங்ல ஃபர்ஸ்ட் நேமே எனக்கு வர்றது டேனியல் சிமிச்சிக்கோவா. அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியவே இல்ல. நீ என்ன சொல்ற? இனிகோ மார்டின் உள்ள டெக்னிக்கல் பிளேயர் இருக்காரு. ஃபரூக் சௌத்ரி ஒரு ஸ்பீடிஸ்டரு. இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? அவங்கள ஆட போறாங்களா? சிக்காவா ஆட போறாங்களா? இல்ல என்ன பண்ண போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் டேனியல் சீமாச்சுக்கு ஆனீங்கன்னா சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாம் துண்டு போட்டு தான் போனோம் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு லிட்டரலா நீங்க லைவ் மேட்ச்லயும் பாருங்க இல்ல ஸ்டேடியம் போயும் பாருங்க டிஃபென்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு ஆப்போனண்டோட டிஃபெண்டர் பின்னாடி இப்படி மறைச்சிட்டு இருக்கு நிப்பாரு பால் எடுத்துட்டு போடானா ஆப்போனண்ட் டிஃபெண்டர் இப்படி வச்சுட்டு அவனுங்களை என்னவோ டிஃபென்ஸ் பண்ண விடாது இவரு தடுத்துட்டு இருப்பாரு அதான் டிஃபெண்டர் எப்படி புது விதமான டிஃபென்ஸ் எங்க தலைவன் கிட்ட இருந்தாலும் கத்துக்குவோம் புது ஸ்ட்ரைக்கரா நீங்க மாறிடலாம் அதாவது ஆப்போனண்ட்டுக்கு டிஃபென்ஸ் ஹெல்ப் பண்றது நம்ம டீமுக்கு பாதம் ஏற்படுத்துறது இவர் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபன்னா இருக்கும் சென்னை மேட்ச் எல்லாம் ஜாலியா இருக்கும் இவர் ஆனா ஆட மாட்டாங்க தோணுது என்ன தெரியுது வரைக்கும் இம்பாக்ட் சபாவனா வர வாய்ப்பு இருக்கு அந்த 68th மினிட்ல கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணோம் அப்படின்ற போது புரியுதா என்ன சொல்லுவாரு கோல்லாம் அடிச்சிருவாங்க அடிச்ச கோல தடுக்கணும்ல அதுக்காக அவங்க ஆஃப்ல போய் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு அதான் பிரச்சனை அந்த விஷயத்துக்காக வச்சிருக்காங்க அதாவது இவரு தான் தேர்ட் டிஃபெண்டர் நம்ம டீம்ல அந்த சென்டர் பேக்ல இவரு ஒருத்தர் அட்டாக் சென்டர் பேக் இவரு அட்டாக் சென்டர் ஓகே இவ்வளவு நேரமா நம்ம வீக்னஸ் பத்தி பேசிட்டோம் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு நிச்சயமா அல்பர்டோ நொவேரோ ஒரு ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பார்ட்னரா இனிகோ மார்டின் அவரும் ஒரு ஸ்பானிஷ் பிளேயர் அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அதை தவிர என்ன அட்வான்டேஜ் இருக்கு நீ சொல்லு விங்கர்ஸ் நான் சொல்லுவேன் அந்த குர்கிரத் இம்ரான் கான் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் புது புது பிளேயர்ஸ் எல்லாம் சைன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் மணல் ஃபெரேரா அப்படின்ற ஒரு லெஃப்ட் பேக் சைன் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் கூட நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஏன்னா அவங்களாம் அந்த அவங்களோட ப்ரீவியஸ் டீம்ஸ்க்கு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து உள்ள எடுத்து வந்தது ஒரு நல்ல அட்வான்டேஜ் சொல்லுவேன் ஓரளவுக்கு விங்கர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க சென்னை எஃப்சி முன்னாடி எல்லாம் ஸ்லோவா இருப்பாங்க கோல் அடிக்க மாட்டாங்க அங்க இருந்து வெறும் விங்குக்கு மட்டும் போவாங்க ஆனா இந்த வாட்டி கோல் அடிக்கிற விங்கர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க அதான் ஒரு ஸ்ட்ரென்த் அது பிளஸ் அந்த ஸ்பானிஷ் காம்போ விங்கர்ஸ் கோல் ஸ்கோரிங் விங்கர்ஸ் ஸ்பானிஷ் காம்போ அந்த 2 பேர் அவங்கள வச்சுதான் இந்த சீசனே இருக்க போது எனக்கு தோணுது ஸோ சென்னையோட ஸ்ட்ரென்த்தே அதான் அட்டாக்கும் அண்ட் ஃபாஸ்டான கோல் ஸ்கோரிங் விங்கர்ஸும் அதான் அது 2 தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அட்டாக்கிங்கோட வீக்னஸ்ன்னு பார்த்தா நம்ம டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டர் சொல்லிட்டோம் ஸ்ட்ரென்த் வந்து அட்டாக்கிங் தான்ப்பா ஸ்ட்ரென்த் வந்து அட்டாக்கிங் தான் ஆனா அங்க ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு அது வந்து உங்களுக்கு இத்தனை நேரம் ரொம்ப நேரமா நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அட்டாக்கர் ஹூ இஸ் பிளேயிங் டிஃபெண்டர் நம்ம தலைவன் தான் அவருக்கு ஒரு கும்பிடு போடணும் அவர் எப்ப எடுத்துட்டு வரணும் தெரியுமா கடைசி 10 நிமிஷம் நம்ம கோல் அடிக்கணும்னா எத்தனை வரணும் அப்ப அவரு அப்ப கோல் அடிக்க சொன்ன டிஃபென்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாரு நீங்க வந்து நிறைய ஹைலைட்ஸ் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு அப்ப தெரியும் நிறைய ஹைலைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கோல் அடிக்க திரும்பி அப்படி ஓடுறானா இப்படி திரும்பி நின்றுட்டு இருப்பாரு கோல் போஸ்ட் பின்னாடி இருக்கும் ஆனா இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி டைரக்ஷனை பார்த்துட்டு இப்படி மறைச்சிட்டு இருப்பாரு அவங்க பிளேயர்ஸ் டிஃபென்ஸ் பண்ண விடாது அதனால எல்லோ கார்டும் வாங்குவார் நிறைய அதுக்காக சொல்றேன் கொஞ்சம் ஃபன்னியா விளையாடிட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் சொல்லலாம் எந்த ஃபார்மேஷன் சென்னை எஃப்சி ஸ்டார்ட் பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க 4-3-3 இல்லைன்னா வந்து 4-4-2 ஆடுவாங்கன்னு தோணுது அது ஸ்பானிஷ் ஃபுட்பால்ல 4-2-3 ஒன்று ஆடுவாங்க இல்லைன்னா வந்து 4-4-2 ஆடுவாங்க இது 2த்துல ஏதாவது 3த்துல ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு 4-2-3 வந்து ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் பாசிங்க்கு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி பிலீவ் பண்றாங்க நிறைய கோச்சஸ் எல்லாரும் அதுதான் ஆடுறாங்க இப்போ வேர்ல்டு ஃபுல்லாவே யூரோப்பியன் ஃபுட்பாலும் சரி ஐஎஸ்எல்லையும் சரி எல்லா டீமே தான் ஆடுறாங்க ஓகே இப்ப சொல்லு ஓவராலா இந்த ஸ்குவாட பார்க்கும்போது பேலன்ஸ்டா இருக்கா இல்ல டைட்டில் இந்த வாட்டியாவது டைட்டில் வின் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்குவாட் எடுத்து வச்சுக்கிறாங்களா கன்சிஸ்டன்சி முக்கியம் இல்ல நீ சொல் கப் அடிப்பாங்களா கேட்டனா எனக்கு தெரிஞ்சு அடிக்க மாட்டாங்கதான் தோணுது மேபி குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்கன்றது கூட 100% நான் சொல்ல மாட்டேன் அந்த ஸ்பானிஷ் காம்போ ஒர்க் ஆகணும் அப்புறம் அந்த லெஃப்ட் விங் ஒர்க் ஆச்சுன்னா இப்படியே உள்ள போயிடுவாங்கன்னு தோணுது அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து என்னன்னு தெரியல சென்னை எஃப்சி அவங்க குவாலிஃபை ஆகிறது பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு ஏன்னா போன வாட்டிலாம் வந்து ரொம்ப மோசமா ஆனாங்க அதுக்கு முந்தின வருஷம் வந்து குவாலிஃபை ஆனாங்க அது எப்படி குவாலிஃபை ஆனாலும் மற்ற டீம்லாம் வந்து தோத்து இவங்க ஜெயிச்சு
அது ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல குவாலிஃபை ஆனாங்க. அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளா குவாலிஃபை ஆனது வந்து 2019-20 தான். ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க கம்ஃபர்டபுளா ஒரு நல்ல ஃபுட்பால் ஆடி குவாலிஃபை ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வாட்டியும் எனக்கு தெரிஞ்சு ஹோப் கம்மியா தான் இருக்கும்னு தோணுது. ஆனா எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இருக்கு இந்த வாட்டி டாப் 4ல முடிப்பாங்கன்ட்டு அப்படின்ட்டு. ஓகே, என்னோட நெக்ஸ்ட் கேள்வி ஃபேன்ஸ் கிட்ட அதேதான். ஓகே ஃபேன்ஸ், நீங்க சொல்லுங்க, சென்னை எஃப்சி டாப் 4ல வருவாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நீ சொல்லு. சென்னை எஃப்சி எனக்கு தெரிஞ்சு 100% டாப் 4ல வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா பக்காவா வந்துருவாங்க. அந்த ஸ்பானிஷ் காம்பினேஷன் வித்தவுட் இன்ஜுரி அதை சொல்லிடணும். ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு வர நல்ல பிளேஸ் எல்லாம் டக்குன்னு இன்ஜுரி யாரும் வெளியே போயிடுறாங்க. அதுல வாங்கி போட்டு வேஸ்டா தான் வச்சிருக்கோம். ஸோ அதை மட்டும் எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். மற்றபடி டாப் 4க்கு வருவாங்கன்ற மாதிரி கட் ஃபீல் சொல்லுது. ஆனா ஒரு பக்கம் டிஃபென்ஸ், கோல் கீப்பு இதெல்லாம் வீக்கா இருக்கிறதுனால கோலும் விட வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஓவரால் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி. நம்ம சென்னை எஃப்சியோட ஓஜி ஸ்குவாட் நம்மளுக்கு தெரியும். ஏன் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஸ்குவாடை செட் பண்றதுக்கு சென்னை எஃப்சி வந்து தவிக்கிறாங்க, தத்தளிக்கிறாங்க? நீனே சொல்லிடு. ஏன் இந்த மாதிரி நடக்குது? அதுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை எடுக்க முடியல? இதே சென்னை எஃப்சி தான் அந்த ஸ்குவாடை எடுத்தாங்க. இப்போ அவங்களால ஏன் எடுக்க முடியல? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பட்ஜெட். எப்படி வந்தாலும் கடைசியில பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இப்பெல்லாம் 1 கோடிக்கு ஒரு பிளேயர் எடுக்கிறது பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஃபாரினர்லாம் லாஸ்டா அவங்க வந்து 6 crore 8 crore ஃபாரினர் சைன் பண்ணதெல்லாம் வந்து இந்த ஜான் கிரெகரி அவர் இருந்தார்ல 2017ல. அப்போ சொல்றேன், அதுவே நான் சொல்றது ஒரு 9 years பேக். அது 9 years 10 years பேக். அப்போ சைன் பண்ணாங்க நெல்சன் அப்படின்ற பிளேயரை. அவர் கூட ஞாபகம் இருக்கும், நல்லா விளையாடுவாரு அந்த சீசன்லாம், கோல்ல அடிப்பாரு. ஒரு டீமா விளையாடுவானுங்க, எல்லாரும் கோல் அடிப்பானுங்க அந்த டீம்ல. நெல்சன் கிரெகரி அந்த பிளேயர் தான் லாஸ்டா. அப்ப நிறைய போன் இல்லையா, நான் ஜான் கிரெகரியோட சொந்தக்காரன்னு வச்சுட்டேன். ஆனா நான் தமிழ்நாடு பிளேயர் நினைச்சேன். அதுவும் நான் நினைச்சேன் தமிழ்நாடு பிளேயர்னு நினைச்சேன். ஏதோ பேர் தான், ஏதோ கிறிஸ்டின் போல இருக்கு. ஜான் இவன் இந்த பிளேயர் வச்சிருக்கான் நெல்சன் அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து வேற ஏதோ நெதர்லாண்ட்ஸா. அதெல்லாம் அப்பதான் தெரிஞ்சுது, ஒரு நெதர்லாண்ட்ஸ் பிளேயரா அப்படின்ட்டு. லாஸ்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 கோடி கொடுத்து ஒரு பிளேயர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 8 கோடி கொடுத்து ஒருத்தரையும் வாங்கல. 5 கோடி கொடுத்து நம்ம எல் கயாத்திய வாங்கினாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவரும் பார்த்தோன்னா அடிக்கடி அடிபட்டுருது அவருக்கும். அதனால அவரையும் தூக்கிட்டாங்க டீம்ல இருந்து. அதுக்கப்புறம் இப்ப கூட பார்த்தோன்னா யாருமே இல்ல அந்த டீம்ல. ஒரு நல்ல டாப் குவாலிட்டி ஃபாரினர் ஒருத்தராச்சும் இருக்கணும். ஆனா அதை எடுக்க மாட்டாங்க. அது எனக்கு ஏன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. ஐஎஸ்எல்லே வந்து லாஸ்ட்ல தான் நடத்திட்டு இருக்காங்க. கிளப்பும் சரி, எல்லா கிளப்பும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்ல தான் நடத்துறாங்க. ஏன்னா ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறது கிடையாது சரியா. கிரிக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபுட்பாலுக்கு ஸ்பான்சர்ஷிப் இல்ல. அதனாலேயே ஒரு பெரிய விஷயமா அவங்க பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அந்த ஈர்ப்பு எடுத்துட்டு வரணும், இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும்னால கொஞ்சம் வேர்ல்டு கப் விளையாட பிளேயர்ஸ், கொஞ்சம் டாப்பான ஃபுட்பால் பிளேயர்ஸ், அவங்க கண்ட்ரிக்கு விளையாடி பெரிய பிளேயர் இருந்தாங்களா கூப்பிட்டு வந்தாங்க சென்னை. அதுக்கப்புறமா அப்படியே பொசுங்கிட்டாங்க. அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்படி காசும் அப்புறம் பட்ஜெட் வச்சிட்டாங்க. 1 crore தான் பாரு. 1 crore இருந்தா வா, இல்லைன்னா வேணாம். அந்த ஒரு பட்ஜெட்னால நிறைய பேர் டிக்ளைன் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபரை. அதனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கிற ஃபாரினர், குவாலிட்டி கம்மியா இருக்கிற இந்தியன் அந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்பயும் அப்படிதான் பிடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா அந்த 2 ஸ்பானிஷ் மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கு. அது எப்பவுமே எடுக்க மாட்டாங்க சென்னை. மொத்தமாவே அவங்க கரியர்லயே வந்து 10-15 வருஷம் ஐஎஸ்எல்ல 2 ஸ்பானிஷ் பிளேயர் தான் இருந்திருக்காங்க. இப்போ 2 பேர் செத்த 4 பேர். அதுதான் பெரிய சேஞ்ச். அது பெரிய சேஞ்ச் தான். நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்னைக்கு நம்ம மெண்டி மாதிரி ஒரு பிளேயர், மெண்டோசா மாதிரி ஒரு பிளேயர் மறுபடியும் வர போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். வருவாங்களான்னு பார்க்கலாம். வாய்ப்பு இல்லதான். அது என்ன உண்மைதான். அந்த ஒரு காலகட்டமே ஒரு மாதிரி ஃபயரா இருந்துச்சு ஐஎஸ்எல். கரெக்டா? வேர்ல்டு கப் விராட் கோலி எல்லாம் வந்திருந்தாரு. கோவா சப்போர்ட்டர் மாதிரி வந்திருந்தாரு. அந்த மேட்ச்ல நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபயரா இருக்கும். சென்னைக்கு எல்லாம் இருந்தாரு முன்னாடி. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி நாட் இன்வால்வ் இன் சென்னை எஃப்சி. அவர் சும்மா ஒரு என்ன சொல்றது, பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி வச்சிருந்தாங்க அவர். நீ எப்படி சொல்றியா? யார வந்து யூஸ் பண்ணாங்க? அந்த 4-3-2-1 சொன்னேன். யார் அவங்க வந்து இதுல இருப்பாங்க லைனப்ஸ்ல? அது நீ சொல்ற. உன்னோட லைனப் அப்படியே சொல்ற. நான் எந்த மாதிரி லைனப் போவேன்னா, என்னோட லைனப் சொல்றேன். இது கோச் போவாரான்ட்டு எனக்கு டவுட் தான். அதுல 1-2-3 சேஞ்சஸ் பண்ணிடுவார் அவர் எப்படியுமே. கோல் கீப்பர் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், முகமது நவாஸ் தான் கோல் கீப்பரா இருக்க போறாரு.
முகமது நவாஸ். அப்புறம் அந்த 4 டிஃபென்ஸ்ல வந்து லெஃப்ட் பேக்கா வந்து இந்த மனுல் ஃபெரேரா நம்ம பார்த்திருந்தோம்ல புது சைனிங். அவர் விளையாடுவாரு தோணுது மோஸ்ட்டா. அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பொறுத்தவரைக்கும். அண்ட் சென்டர் பேக்கா வந்து எடோடர் காவ் அண்ட் பிரித்தாம் காட்டல் ஆடணும். அவர் வந்து டிஃபரெண்டா யோசிச்சு உள்ள வந்து எல்சினியோ ஆடினார்னா கதை கோவிந்தா. ஏன்னா மிட்ஃபீல்ட்ல அப்புறம் அட்டாக்ல ஒருத்தர் தான் அப்படி டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ எடோடர் காவ் அண்ட் பிரித்தாம் காட்டல் ரைட் பேக்ல வந்து நம்மளோட டில்லியானா ஆர் அன்கித் முகர்ஜின்னு ஒரு பிளேயர் பார்த்தோம்ல அவர் விளையாட வைக்கலாம். அவர் அந்த பொசிஷன்ல நல்ல பிளேயர். ரைட் பேக்ல நல்லா வர்றாரு. அவர் திருப்பி லெஃப்ட் பேக் போட்டா தான் பிரச்சனை வந்துடும். ஸோ ரைட் பேக்ல அன்கித் முகர்ஜி இதுதான் டிஃபென்ஸ். அண்ட் மிட்ஃபீல்டுல வந்து எச் நாம்தேன்னு ஒருத்தர் பிளேயர் பார்த்தோம்ல அவரு எச் நாம்தே அண்ட் ஜிதேஷ்வர் 2 பேருமே வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாங்க. கொஞ்சம் பால் அடிக்கடி திருடின்னு போயிடுவாங்க பால கால்ல இருந்து. லிட்டரா அந்த 2 பிளேயர்ஸ்மே திருடிட்டு போயிடுவாங்க பால. அவங்க 2 பேரும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல இருப்பாங்க. அந்த 3 அட்டாக்ல வந்து ஆல்பர்டோ நொகேரா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆடுவாரு. லெஃப்ட் விங்கரா பார்த்தீங்கன்னா குர்கீரத் ஆடுவேன். ரைட் விங்கரா வந்து இம்ரான் கான் ஆடுவேன். அட்டாக்ல வந்து நான் எனிகோ மார்டின்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவேன். இதான் என்னோட 11. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போயிடலாம். ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ரெடியா இருக்கியா? முகமது நவாஸ் பத்தி பேசியிருந்தோம். சென்னை எஃப்சிக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எந்த கிளப்ல விளையாடி இருந்தார் ஐஎஸ்எல்ல? மும்பை சிட்டின்னு நினைக்கிறேன். மும்பை சிட்டியா? ஆப்ஷன்ஸ் தரேன். மும்பை சிட்டி எஃப்சி, எஃப்சி கோவா, அதுக்கப்புறம் கேரளா பிளாஸ்டர்ஸ். எஃப்சி கோவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு லாஸ்டா. எஃப்சி கோவா கரெக்ட். எஃப்சி கோவா. நெக்ஸ்ட் வந்து பிரீத்தம் கோட்டல் ஐஎஸ்எல் டைட் வின் பண்ணது எந்த சீசன் அண்ட் எந்த கிளப்போட? ஆப்ஷன்ஸ் என்ன? பிரீத்தம் கோட்டலுக்கு ஆப்ஷன். கஷ்டமான क्वेश्चन இது. இது நான் வியூவர்ஸ் கிட்ட விட்டுறேன். எனக்கு தெரியல. இது வியூவர்ஸ் கிட்ட விட்டுறேன். இது வியூவர்ஸ் பார்த்துப்பாங்க. வியூவர்ஸ் கிட்ட ஓகே. வியூவர்ஸ் இதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நான் ஆப்ஷன்ஸ் வேணா சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ ஏடிகே 2016, ஆப்ஷன் பி ஏடிகே 2019-2020, ஆப்ஷன் சி மோகன் பகான் 2022-2023. இதுதான் ஆப்ஷன். கெஸ் இருக்கா இல்ல அப்படியே விட்டுறலாமா ஃபேன்ஸ் கிட்ட? ஃபேன்ஸ் கிட்டே விட்டுலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த சீசன் விளையாடுனாருன்னு எனக்கு செம டவுட் இருக்கு. 2016லாம் அவர் ஆடினாரான்னு டவுட் தான் இருக்கு. எந்த டீம் அப்பெல்லாம் டீம் அவர் பேரே நான் கேள்விப்பட்டது இல்லை ஐஎஸ்எல்ல. அதனால இது ஃபேன்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணுவாங்க என்னோட தெரிஞ்சு. ஓகே. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் போயிடலாம். அல்பர்டோ நொகேரா சென்னை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எந்த கிளப்போட கீ பிளே மேக்கரா இருந்தாரு? பெங்களூர் எஃப்சி விளையாண்டுருந்தாருன்னு நினைக்கிறேன் லாஸ்டா நான் பார்த்த வரைக்கும். கொஸ்டின் நல்லா பாத்துக்கோ. கீ பிளே மேக்கர் ஆஃப் கிளப். சென்னை எஃப்சிக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கீ பிளேயரா இருந்திருக்காரு ஒரு கிளப்ல. எஃப்சி கோவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஃப்சி கோவா தான். எஃப்சி கோவா. ஓகே. அந்த டீம்ல தான் ஸ்பானிஷ் பிளேயர்லாம் இருக்காங்க. அதனால ஈஸியா சொல்லிடலாம் அது. 4th கொஸ்டின் கேக்குறேன். டேனியல் செமிச்செக்கோவா ஐஎஸ்எல்ல ஹையஸ்ட் கோல் அடிச்ச சீசன் எதுப்பா? யாருக்கு? எந்த டீம்? நிறைய கோல்ஸ் அடிச்சது. எந்த கிளப்போட அடிச்சது அது? அவரு எந்த கிளப்ல நிறைய கோல் அடிச்சாருன்னா ஜம்ஷெட்பூர் எஃப்சில தான் நிறைய கோல் அடிச்சாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து டிஃபெண்டரா மாறிட்டாரு அன்னில இருந்து. அதுக்கப்புறத்துல இருந்து ஜம்ஷெட்பூர் எஃப்சி தான் கரெக்ட். ஓகே. இப்போ ஜித்தேஷ்வர் சிங்கை பத்தி ஒரு குவிஸ் கொஸ்டின் கேக்குறேன். ஜித்தேஷ்வர் சிங் எந்த ஸ்டேட்ல இருந்து வர பிளேயர் தெரியுமா? மும்பை, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா. இது பேர் எல்லாமே நார்த் ஈஸ்டா இருக்கு. நார்த் ஈஸ்ட் இது ரீஜன்ல இருந்து வந்த பிளேயர் நினைக்கிறேன். எந்த இதுவா இருக்கும்? மிசோரம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கரெக்டா? மணிப்பூர். ஓகே. அதுல இருந்து நிறைய ஃபுட்பாலர்ஸ் வராங்க பார்த்தேன் நானும். நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் அதுல இருந்து தான் ட்ரெயின் ஆகி வராங்க அந்த ஒரு ரீஜியன்ல இருந்து. ஓகே. ட்விஸ்டா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். டேவனேஷ் தவாஸ் டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டீம்ல காமிக்கல, ஆனா கிளப் லிஸ்ட்ல இருக்காரு. இது ஐஎஸ்எல் ஸ்குவாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸுக்கு சம்மந்தம் இருக்கா? இது அவர் வந்து எந்த இதுல இருக்காரு பொசிஷன்ல? டெவலப்மெண்ட் கோட்டால இருக்காரா, இல்ல இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்லாட்ல இருக்காரா, இல்ல ஃபாரினர் பிளேயர் கேப் இஷ்யூனால இருக்காரா? ஃபாரினர் அந்த ஸ்லாட் இஷ்யூனால இல்ல. ஏன்னா 6 ஃபாரினர் தான் எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரிசர்வ் டீம்ல தான் வச்சிருக்காங்க. இன்ஜுரி கூட நான் சொல்ல மாட்டேன். ரிசர்வ் டீம்ல தான் இருக்காரு. சப்போஸ் ஏதாவது கோல் கீப்பர் உள்ள வரணும் அப்படின்னா அவங்களோட பி டீம்ல இருந்து ஒரு டீம் முன்னாடி போட்டுருவாங்க ஏ டீமுக்கு.
டெவலப்மெண்ட் கோட்டா ரிசர்வ் டீம் தான். கரெக்ட். ரிசர்வ் டீம். ஓகே. இதோட இந்த குவிஸ் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் தாட்ஸ் சொல்லி முடிச்சிரு. இந்த ஒரே ஒரு வேண்டுகோள், சென்னை எஃப்சி இந்த வாட்டியாச்சும் நல்லா ஆடுங்கப்பா. ஏன்னா 5 ஹோம் கேம் வேற ஆச்சு. 5 அவே கேம் வேற ஆடுறீங்களா? ஸ்டார்டிங்ல கேள்விப்பட்டேன் ஃபிக்சர்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. எங்க போய் தோத்துற போறீங்களோன்னு பயமா இருக்கு. ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நம்பிக்கை பண்றேன். எப்படியா ஜெயிச்சிருங்கப்பா, ஜெயிச்சிருங்க மாறா அப்படின்ற ஒரு டைலாக் தான் இவங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் ஹோம் கேம்ல ஒரு நம்பிக்கையோட ஃபேன்ஸ் வருவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா வந்து அவங்களோட முதல் ஹோம் கேம் எஃப்சி கோவா 22 மார்ச் ஆடுறாங்க. ஈவினிங் 5:00 அந்த மேட்சுக்கு நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. சென்னை ஸ்டேடியம்க்கு வந்து. அதுக்காக ஒரு பில்டப்க்கு ஒரு 5 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிங்க. அப்பதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சென்னை எஃப்சி இஸ் பேக். அந்த ஓஜி சீசன் தியேட்டர்ல அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சாங்கன்னா. நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு மும்பை சிட்டி எஃப்சி கூட. அதனாலதான் இந்த வீடியோ நாங்க பண்றோம். Feb 19 நாங்க ரெக்கார்ட் பண்றது Feb 18. அதுல வேற பிரச்சனை என்னன்னா ஃபாரினர்லாம் சூப்பரா இருக்காங்களே. நம்ம டிஃபென்ஸ் நினைச்சாதான் சிரிப்பு வருது எனக்கு. சிரிக்கிறதா அழுகுறதுன்னு தெரியல. சிரிப்பு வருது. இல்ல நான் என்ன நினைக்கிறேன், கோல் அடிச்சு ஜெயிப்போம்னு தோணுது. மும்பை கூடயா? ப்ரெடிக்ஷன் சொல்லு. இப்ப சொல்லு ப்ரெடிக்ஷன். மும்பை சிட்டி எத்தனை கோல் அடிப்பாங்க? சென்னை எஃப்சி எத்தனை கோல் அடிப்பாங்க? சென்னை ஒரு 3 கோல் அடிப்பாங்க. மும்பை சிட்டி ஒரு 3-1 ஸ்கோர் லைன் இருக்கும்னு தோணுது. 3-1 சென்னை ஜெயிப்பாங்கன்றியா? ஆமா. ஜெயிக்க வாய்ப்பு ஆப்போசிட்டா நடந்துற போதியா? அவனுங்க 3-1 ஜெயிச்சிட போறாங்க. நான் டெஃபினட்டா நம்புறேன் இந்த வாட்டி சென்னை ஏதோ கலக்காலஜி பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்னால சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எப்பயுமே நல்லா விளையாடுற டீம் தான். கிளிம்சஸ் காட்டுவாங்க. அந்த கிளிம்சஸ் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 3-1 இருக்கும்னு தோணுது. கொஞ்சம் நான் எதனால சொல்றேன்னா, ஸ்பானிஷ் அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் விளையாடுவாங்கன்னு தோணுது இந்த டீம். கொஞ்சம் பாசிங் கேமு, அது மாதிரி பில்டப் பண்ணி எடுத்துட்டு போய் ஆடுறது. அட்டாக் டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக் வரைக்கும் எடுத்துட்டு போய் ஆடுறது. தூக்கி நேரா லாங் பால் தூக்கி போட்டு அடிக்கிற டீம் மாதிரி இருக்காதுன்றதுனால ஒரு 3 கோல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓப்பனிங் ஃபிக்சர்ல. ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மோர் ஐஎஸ்எல் வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஐஎஸ்எல் ரிலேட்டடாகவும் வீடியோ வேணும்னா உங்க சஜஷனை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல ஐஎஸ்எல் தவிர வேற ஏதாவது நாங்க வீடியோ பண்ணணும்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எல்லா கமெண்ட்ஸும் நாங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி ரிப்ளேஸும் போட்டுட்டு தான் இருக்கோம் அடிக்கடி. ஓகே கைஸ், உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை.